நண்பா ஃபைனலி நம்ம மயில் வாகனம் டோட்டலாக ரெடி ஆகிட்டாருங்க. ஸோ நிறைய பேர் வெயிட் பண்ணி இருப்பீங்க. அதாவது எங்கள் சைட்லேருந்து நிறைய பேர் வெயிட் பண்ணாங்க. நம்ம வண்டி எப்படி ஃபினிஷிங் ஆகும் நம்ம நண்பர்கள்லாம் வெயிட் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம பக்கா வண்டி ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அந்த வண்டி நம்ம ஃப்ரெண்டில் தான் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஃபினிஷிங் எப்படி இருக்கு இந்த வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். பக்காவாக பாருங்க நண்பா. ஸோ நம்ம இதாங்க நம்ம மயில் வாகனம் தரமாக ரெடி பண்ணியிருக்காங்க. பார்த்தாலும் தெரியுங்க ஜொலி பாருங்க இருக்குது. சிறுத்தை குட்டி மாதிரி இருப்பாருங்க. என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா வேற ஒன்று இல்லைங்க. பெயிண்டிங் பக்காவாக பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங் கொடுத்தனால தாங்க இவ்வளோ நாள் டிலே ஆச்சு. ஒவ்வொரு ஷார்ட்ஸில் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. முக்கியமான மேட்ரு அலையை பாருங்க. ஃப்ரண்ட் அலையை நம்ம தாங்க பெயிண்ட் எடுத்துருக்கோம். ஸோ அந்த பெயிண்ட் வீடியோ எல்லாமே நம்ம ஷார்ட்ஸில் போட்டுருவோங்க. பார்க்காதாங்க பார்த்துருவோம். என்ன பெயிண்ட் அடிச்சாங்கிறத நம்ம டோட்டலாக ஷார்ட்ஸில் போட்டுருக்கோம். அந்த வீடியோ பார்த்துருவோம். உங்களுக்கு கிளியராக தெரியுங்க. சாம்ராய் பிராண்ட்லேருந்து ஒரு ஸ்ப்ரே பெயிண்ட் வாங்கி நம்ம அடிச்சிருந்தாங்க. ஸோ பக்காவாக ஃபினிஷிங் வந்துருங்க. லைட்டாக தொடக்கணும் தூசியாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா பக்கா ஃபினிஷிங் வந்துருங்க. டயர் மட்டும் இல்லாமல் கிராஸ் கார்டும் அடிச்சிருவாங்க. பார்த்தவங்க தெரியும். முக்கியமாக நம்ம மயிலாகணும் ஜொலிக்காருங்க. ஒரு ஃபுல் பெயிண்ட் அடிச்சிருங்க. ப்ரீமியம் பெயிண்ட் அடிச்சிருக்கோம். அடிச்சு முடிச்சு கிட்ட மாட்டிருக்கோம். டயருக்கு மட்டும் டயரும் தென் நம்ம அந்த கிராஸ் கார்டுக்கும் நம்ம தாங்க ஸ்ப்ரே பெயிண்ட் வாங்கி டபுள் கோட்டிங் அடிச்சு பார்த்தீங்கன்னா கிளியர் கோட்டிங் அடிச்சு பக்கா ஒன்று இருக்கும். அவுட்புட் பார்த்தீங்கன்னா நம்ம தரமாக இருப்பாருங்க நம்ம மயில் வாங்கணும். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் 1 வாரம் 2 வாரம் டிலே ஆச்சுங்க இந்த பெயிண்டிங் செட்டப் முடிஞ்சு வரதுக்கு. இப்போ நம்ம ஆன் ரோடு கொண்டு வந்துருக்கோம் நம்ம மயிலானத்தை. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே நம்ம ரெடி பண்ணி ரைடு தாங்க போகிறோம். நம்ம அடுத்த ஷார்ட்ஸ் எல்லாம் போடுறேன். எந்த ரைடு போகிறோம் எங்கே போகிறாங்க நம்ம நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் போடுறோம். முக்கியமாக நம்ம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நம்ம முக்கியமாக நம்ம ஐடியும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ரைடில் பார்க்கலாங்க.